ஹோட்டல் வந்து பாருங்கள் நம்ம நேபாளில் இருக்குது. ஏதோ செகண்டரி லாங்குவேஜ் மாதிரி அவங்க வந்து சைனீஸில் எழுதியிருக்காங்க. ஸ்ரீலங்காவிலலாம் வந்து பாருங்கள் அவங்களோட சிங்களீஸில் எழுதி கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதியிருப்பாங்க, அதாவது செகண்டரி லாங்குவேஜ் மாதிரி. ஆனால் இங்கே வந்து அப்படி நேபாளில் செகண்டரி லாங்குவேஜ் கிடையாது. இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சைனீஸில் தான் முக்கால்வாசி ஒரு 90% வந்து சைனீஸில் தான் எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியா சைடு கூட நம்மளோட ஆதார் கார்டு ப்ரூஃபெல்லாம் கேட்டாங்க. ஆனால் அந்த நேபாள் சைடு எதுவும் ஒன்றுமே கேட்கல. நம்ம பாட்டுக்கும் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். அதே மாதிரி சேஃப்டி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் தாண்டி போகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு பொண்ணு ஒன்று, அதாவது நீங்கள் சச்சின் சீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து என்னென்னா பாகிஸ்தானு இங்கே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருந்துச்சு. அந்த குழந்தைங்களோட அழைச்சிட்டு இங்கே நேபாள் வந்து நேபாள்லேருந்து நம்ம இந்தியா வந்தது. முக்கால்வாசி பேர் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து இங்கே பாப்புலேஷன் வந்து கம்மி அப்படிங்கிறாங்க இந்த பொக்காரா இந்த இடத்துல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டூரிஸ்ட் தான் வந்து போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு இங்கிலீஷ் லெட்டருமே கிடையாது, எல்லாமே இவங்களோட அந்த நேபாளி லெட்டர்ஸ் தான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது, இங்கே ஜூஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளோ தெரியுமா ஜூஸு? ஆரஞ்சு ஜூஸு. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுறதுக்காக உங்கள்கிட்ட இதை காட்டுறேன். வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இன்றைக்கி நேபாளில் 5வது நாள். அதாவது நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் போக்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். நேற்று நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொன்னால ஒரு ஹோட்டல், அது இந்த ஹோட்டல் தான். அதாவது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே தங்கிக்கலாம். ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் தெரியுமா? முஸ்தாங் தாங்க போகிறோம். முஸ்தாங், காங்ட்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ் எல்லாம் இருக்குது இங்கே பக்கத்தில். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். நான் ஒரு வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அதாவது இங்கே நேபாளில் நீங்கள் வந்து முஸ்தாங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து பர்மிட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முஸ்தாங் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் தேவை. அது வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள நேபாளில் உள்ள இமிகிரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். இங்கே 4 நாள் இந்த ஹோட்டலில் தங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் எடுக்க போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து லேட்டஸ்ட்டாக தான் தெரிய வந்தது, இங்கே வந்து பர்மிட் எடுத்தால் தான் காங்ட்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. காங்ட்ரூக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னு ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல, ஏன்னா என்னோட மொபைலில் வந்து இன்டர்நெட் கிடையாது. 2 பிளேஸ் போகிறதுக்கு 2 பர்மிட் எடுக்கணுமா? ஸோ ஒரு பர்மிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 நேபாளி ரூபீஸ் சொல்கிறாங்க. 2 பர்மிட்டுக்கும் 2000 ரூபா வந்து நம்ம நேபாளி ரூபீஸில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள் சிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் முன்னாடி தான் நான் வந்து தங்கியிருந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலோட பேர் வந்து கவுலே சுலோ, அதான் அந்த ஹோட்டலோட பேர். அங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட நம்பர்லாம் தர்றேன். இப்போ நம்ம வந்து அப்படியே அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போகலாம். இங்கே பாருங்கள் எந்த ஒரு டிராஃபிக்கும் காணும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டயத்துலலாம் கொஞ்சம் வெஹிக்கிள் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ காலைல அதே மாதிரி ஒரு 10 மணி வரையும் அதிகமாக வந்து இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. நான் ஒரு 4 நாள் இருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன். அந்த வெயில் டயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அந்தளவுக்கு எந்த வெஹிக்கிளும் காணும். அதே மாதிரி இது வந்து இந்த ஏரியா இருக்குல்லங்க, ரொம்பவும் வெயிலெலாம் தெரில, ஒரு மீடியமான மிதமான ஒரு தட்பவெப்ப நிலையில் தான் இருக்குது. இமிக்ரேஷன் ஆஃபீஸ் எந்த சைடு இருக்குன்னு தெரியுமா? இப்போ பாருங்கள், இந்த ரோட்டில் போயிட்டு ஒரு 500 மீட்டர்லேயே இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம அந்த ஹோட்டல் எடுத்து தங்கியிருக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா பக்கத்துலேயே இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே உள்ள வாகனத்தில் உள்ள நம்பர் பிளேட் எப்படி தெரியுமா இருக்குது? இவங்க வந்து இங்கிலீஷெல்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணல. அதாவது இப்போ தமிழ்நாட்டுனா டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. எல்லாமே வந்து அவங்களோட லாங்குவேஜில் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த நேபாளி லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கு எல்லா நம்பர் பிளேட்டுமே A to Z. அங்கே பாருங்களேன், போகிற ஸ்கூட்டியில் பாருங்கள், நிறுத்தியிருக்க வண்டியில் பாருங்கள். அப்படியே வந்து இன்னும் இங்கிட்டு திருப்பி காட்டுறேன். இந்த ஸ்கூட்டி இருக்குல்ல, இங்கே உள்ள நம்பர் பிளேட்டை பாருங்களேன். எந்த ஒரு இங்கிலீஷ் லெட்டருமே கிடையாது, எல்லாமே இவங்களோட அந்த நேபாளி லெட்டர்ஸ் தான். இமிக்ரேஷன் ஆஃபீஸ் சொன்னல, அது வந்து இங்கேருந்து வரும் ஒரு 100 மீட்டர் தாங்க இருக்குது. இந்த நேபாள் வந்து பார்க்குறதுக்கு நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியா மாதிரி இருக்குது. ஆனால் நார்த் ஈஸ்ட் இந்தியா கூட இந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ட்ரைனேஜ் போகுது. இங்கே அந்த தண்ணியெல்லாம் வந்து மழை பெஞ்சா தண்ணி வந்து கீழே போகிறதுக்கு அந்த அவங்க சொல்கிறாங்க, நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த ட்ரைனேஜ் வந்து வச்சுருக்காங்க. அந்த இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. நார்த் ஈஸ்ட்டில் என்னென்னா ஒரு சில வில்லேஜ் இருக்குது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பொக்கரா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சுற்றி பாருங்களேன், எவ்வளோ ஒரு நீட்டாக, ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நாம் அப்படியே இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து 2 பர்மிட் எடுத்துக்கிட்டு காந்த்ரூக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நம்ம முஸ்தாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் பர்மிட் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ரோடு கிராஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதை தான் சொன்னேன், அந்த மழை தண்ணி வந்துச்சுன்னா வந்து உள்ளே போகிறதுக்கு. அங்கே பாருங்கள் எப்படி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குல்ல. நிறைய விஷயத்த காட்டுறேன். வெயில் தெரில, ஏன் வெயில் தெரிலனா இமயமலை பக்கத்தில் இருக்குல்ல. ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து இப்போ வந்து ஒரு க்ளவுடியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரில. அந்த பனிப்பாறை வந்து இன்னமும் வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். இங்கேருந்து நான் நேற்று கூட பார்த்தேன், ஃபோட்டோ கூட வேணால் அட்டாச் பண்ணுறேன். இன்னும் நம்ம வந்து முஸ்தாங்லாம் போனோம்னு வச்சுங்களேன், சரியான குளிராக இருக்கும். ஆனால் முஸ்தாங் போகிறதுக்கு தான் வந்து பார்த்துக்க 1000 நேபாளிஸ் வந்து வாங்குறாங்க. இங்கே பாருங்கள்,
இமிக்ரேஷன் ஆஃபீஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நம்ம ஹோட்டல்லேருந்து வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க தான் சொன்னாங்க ஹோட்டலில் உள்ளவங்க இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இமிக்ரேஷன் ஆஃபீஸ் பொக்காரா. ஸோ இங்கே கேட்டு பார்க்கலாம். இங்கே வந்து டூரிஸ்ட் போலீஸ் ஆஃபீஸ்னு கூட போட்டிருக்காங்க. இமிக்ரேஷன் வந்து ஆஃபீஸ் இங்கே தான் போட்டிருந்தாங்க. எவ்வளோ மார்க் இதுவா? இது வந்து டூரிஸ்ட் போலீஸ் ஆஃபீஸு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம். இந்த காந்த்ரூக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அதுக்கும் அங்கே போயிட்டு இந்த முஸ்தாங் போகிறதுக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட தான் இருக்குது. ஆனால் எதுக்கு வந்து தனித்தனியாக வந்து பர்மிட் வாங்குறாங்க அப்படின்னு தெரில. ஸோ இதில் பாருங்களேன், எல்லாமே வந்து இவங்களோட நேபாளி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. நமக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. இந்த இருக்குது பாருங்கள், இங்கிலீஷில் போட்டிருக்காங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போக்ரா. அங்கே உள்ளே போய் கேட்டு பார்க்கலாம். கேமரா ஆனில் இருந்தானே அவங்க ஆஃப் பண்ண சொல்லும்போது ஆஃப் பண்ணிக்குவோம். வா, நல்ல அப்படியே ஒரு ஜில்லுன்னு இருக்குது. என்டிபின்னா என்னென்னா அங்கேயே போட்டிருந்தாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேபாள் டூரிசம் போர்டு. வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமிக்ரேஷன் ஆஃபீஸில் பர்மிட் வந்து எடுத்துட்டோம். அந்த பர்மிட்டை வச்சு தான் நம்ம வந்து முஸ்தாங், காண்ட்ரூக் இந்த இடத்துக்குலாம் போகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லட்டா, நான் சொல்லியிருந்தேன்ல காண்ட்ரூக்கு முஸ்தாங் போகிறதுக்குலாம் 2 பர்மிட் வேணும்னு சொல்லிட்டு. இவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் 2 பர்மிட் எடுத்தால் தான் 2 இடத்துக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி நிறைய யூடியூபர்ஸ்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களோட வீடியோலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பர்மிட்டை வச்சு இவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போயிருந்தாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட அந்த வீடியோ காட்டினேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பர்மிட்டோட வேலிடிட்டி இருக்குல்ல, அதாவது நம்ம எப்போ ரிட்டர்ன் வர்றோமோ அது வரையும் தான் அந்த பர்மிட்டோட வேலிடிட்டி. அப்போ நம்ம வந்து எவ்வளோ நாள் வேணாலும் அந்த முஸ்தாங்லேயோ காண்ட்ரூக்லேயோ வேணால் இருந்துக்கலாம். திருப்பி ஒரு தடவை இங்கே ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்னா இந்த பர்மிட்டோட வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. ஆனால் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, காண்ட்ரூக்லேருந்து நீங்கள் திருப்பி வரும்போது திருப்பி இங்கே இந்த சர்க்கியூட்டுக்கு வந்துடாதீங்க. அது வழியாக இன்னொரு பாதை ஒன்று போகுது, அது வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முஸ்தாங் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரே ஒரு பர்மிட் தான் எடுத்தேன். எது வரையும் அப்படின்னா முஸ்தாங் வரையும். ஸோ அந்த நான் ஒரு பாதை ஒன்று சொன்னால, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான பாதையாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வாகனங்கள்லாம் போகாது. நம்ம வந்து நடந்து போகிறாப்புல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 40 கிலோமீட்டர்லாம் வெறும் நடந்தே போகிற மாதிரி இருக்கும். ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பர்மிட் எடுத்தாச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க வந்து மேப் வேறு கொடுத்துட்டாங்க. இது இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இது வந்து மேப்பு. ஸோ அவங்க மேப்பை வந்து எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து எங்கேயும் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த வழி கண்டுபிடிச்சி வர்றதுக்காக. இங்கே பாருங்கள், காட்டுறேன். இந்த பாருங்கள், அவங்க கொடுத்த மேப்பு. ஸோ நம்ம எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கோமோ அது வழியாக இவங்க வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டாட்டட் லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பவுண்டரி. அடுத்து வந்து அந்த அன்னபூர்ணா சர்க்கியூட் ட்ரக்குக்கு வந்து ஒரு கலர் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வந்து பார்டர் லைன் வந்து கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த சைடு போகிறோமோ இல்லை வேறு ஏதாவது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே வந்து நம்ம போயிடாமல் இருக்கிறதுக்கு இதோட மேப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து இந்த காண்ட்ரூக் போகிறதுக்கு பஸ்ஸு பிடிப்போமா, பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் நடந்து போகிறாப்புல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, வாங்க போகலாம். அப்பர் முஸ்தாங் போகணும்னு வச்சுங்களேன், அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் பர்மிட் எடுக்கணும். இங்கே கிடையாது. இது வந்து அப்பர் முஸ்தாங்க்கு போகிறதுக்கான பர்மிட் கிடையாது. அதுக்கு கீழே உள்ள லோவர் முஸ்தாங் வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போய்க்கலாம். முக்திநாத் இங்கே போகிறதுக்கு வந்து அப்பர் முஸ்தாங் போகிறதுக்கு அந்த இடத்துல தான் பர்மிட் கொடுப்பாங்க. அங்கே வந்து நிறைய அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து என்னோட 2 ஃபோட்டோ வாங்கினாங்க. 2 ஃபோட்டோ ப்ளஸ் வந்து ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஒரு ஏடிஎம் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்மளோட அந்த இந்தியன் ஏடிஎம்மை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு 500 வந்து சார்ஜ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படி எதுவும் எடுக்கலை அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து மணி கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஏடிஎம் வேலை செய்யலையா? நம்ம எங்கே எடுக்க போனாலும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. சரி வாங்க அப்படியே நேராக அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட இந்தியன் ஏடிஎம்மை வந்து யூ வில் பி சார்ஜ்டு ஆக்சஸ் ஃபார் ஃபீஸ், அதாவது நேபாளி ருபீஸில் 500 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் கேஸுக்காக. ஸோ ஓகே கொடுக்கணும்னா நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏடிஎம் வந்து இங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. இங்கே நேபாளில் ஃபுல்லாக நிறைய ஏடிஎம்மில் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே உள்ள ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில், நம்ம ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அனபிள் டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இங்கே வந்து 500 ரூபா எடுத்துக்குவாங்க. இவருதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம வந்து முஸ்தாங் வரையும் போகணும்ல, பாருங்கள் எப்படி போகிறோன்னு தெரில. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து முஸ்தாங் ஏற்கனவே வந்திருந்தவங்களுக்குலாம் தெரியும், பயங்கர ரேட் அதிகம். நம்ம ஹோட்டலுக்கு வந்து தங்குறது மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இங்கே பாருங்கள், நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் வந்து வில்லேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள், அந்த சைனீஸில் எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைனீஸ் ஹோட்டலு, சைனீஸ் ஷாப்பு இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை விடுவோம். இப்போ வந்து நமக்கு வந்து பணம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலையே. ஏன்னா அப்போ முஸ்தாங் போகிறதுக்கு வந்து எனக்கு
அந்த எனக்கு கண்டிப்பாக தெரியும் இவ்வளோ பணத்தை வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு. பார்ப்போம். நானும் ஒரு கிட்டத்தட்ட 7-8 ஏடிஎம்கிட்ட ட்ரை பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் என்ன ப்ராசஸ் போட்டிருக்கான்னு பாருங்கள், அனபிள் டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சடனாக வந்து என்னோட அந்த கூகுள் பேலாம் வேலை செய்யலை அப்படின்னு சரியா தெரில. கூகுள் பேயும் வேலை செய்யலை, ஃபோன்பேயும் வேலை செய்யலை. அந்த சிம்மை வந்து நான் வந்து கலட்டிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். நான் வந்து இங்கே நேபாள் சிம்மு வாங்கி போட்டோம்ல, அப்போ வந்து சிம்மை கலட்டிட்டு நான் வந்து மறந்துட்டு 2வது ஸ்லாட்டில் போட்டேன். திருப்பி ஆன் பண்ணும்போது கூகுள் பேயில் போகிறேன், அதாவது மறுபடியும் ஓடிபி கேட்குது. ஓடிபி இதுக்கு வரவே மாட்டேங்குது. சுத்தராக வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆஃப். இது வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு டுடே ரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்மள்ட்ட கரன்சி இருந்தில்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. முக்கால்வாசி பேர் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து இங்கே பாப்புலேஷன் வந்து கம்மி அப்படிங்கிறாங்க இந்த பொக்காரா இந்த இடத்துல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டூரிஸ்ட்டு தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஒருவேளை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து ரிட்டன் வந்து மறுபடியும் பேக் டு இந்தியா தான் போகணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ பணத்தை வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. திருப்பி இங்கேருந்து நம்ம சொனாலி போயிட்டு சொனாலிலேருந்து பைசா எடுத்துகிட்டு திரும்ப வரணும். பாருங்களேன், ஸ்ப்ரிங் ரெயின் அட்வென்ச்சர் ப்ரைவேட் லிமிடெட். முக்கால்வாசி நேம் போர்டெலாம் எல்லாமே வந்து சைனீஸில் தான் இருக்குது. இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் அங்கங்கே பார்க்குற இடத்துல சுற்றிலும் பார்த்தா சைனீஸ் போர்டு. ட்ரெக்கிங் வர்றீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் ட்ரெக்கிங் ஸ்டிக்கு இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அந்த அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் சர்க்கியூட்டில் போகல. என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அந்த கேரளாவிலேருந்து வந்தாங்கல்ல, அவங்களாம் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கே ட்ரெக்கிங் இப்போ போகணுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் அவ்வளோ தூரத்தில் ஏறணும். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் வந்து ட்ரெக் பண்ணி அங்கே மேலே ஏறணும். மேலே அந்த அன்னபூர்ணா பேஸ் கேம்பில் நீங்கள் மேலே ஏறி தங்குறீங்கல்ல, அது கிட்டத்தட்ட 5000 7000 வரும் ஒரு ஆளுக்கு மட்டும். நான் வந்து நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் அந்த வீடியோ யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் போகிறதுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேபாள் வந்து சேஃப்டி செக்யூரிட்டி வைஸ் எப்படி தெரியுமா இருக்குது? செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டே நீங்கள் பார்டர்லாம் செக் பண்ணுறாங்கல்ல, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் வர்றாங்க, யாரையுமே செக் பண்ணுறது கிடையாது. நான் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வீடியோவில், அதாவது நம்ம இந்தியா சைடு கூட நம்மளோட ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் அந்த நேபாள் சைடு எதுவும் ஒன்றுமே கேட்கல, நம்ம பாட்டுக்கும் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். அதே மாதிரி சேஃப்டி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் தாண்டி போகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு பொண்ணு ஒன்று, அதாவது நீங்கள் சச்சின் சீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து என்னன்னா பாகிஸ்தானு, இங்கே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருந்துச்சு. அந்த குழந்தைங்களோட அழைச்சிட்டு இங்கே நேபாள் வந்து நேபாள்லேருந்து நம்ம இந்தியா வந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்டரில் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம நித்யானந்தா விஜய் மலையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இது வழியாக தான் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ஏன் ஸ்ரீலங்காவில் வந்து உள்நாட்டு யுத்தம் நடந்ததில்ல, அந்த உள்நாட்டு யுத்தத்தில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த போராளிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த போராளிகள் வந்து இந்த நேபாள் வழியாக தான் வேறு நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்க்கறதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் சொல்லலை, அதாவது இறந்தாங்கல்ல சிபிஐ அதிகாரி ரகோத்தமன், அந்த ரகோத்தமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அதாவது இங்கே ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சொல்லிட்டு. அந்த இலங்கையில் யுத்தம் நடக்கும்போது அங்கே காயம்பட்ட போராளிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேபாள் வர வச்சு நேபாள்லேருந்து மற்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னா யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். சிபிஐ அதிகாரி வந்து ரகோத்தமன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் நானாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிப்பீங்க, நானாக சொல்லலை, அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இங்கே பாருங்களேன், இந்த ரோடு வழியாக போயிட்டு அப்படியே நம்ம வந்து மறுபடியும் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஏன்னா நம்மக்கிட்ட மணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து பேக் டு இந்தியா தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்மளோட ட்ரிப்பில் வந்து எவ்வளோ ஒரு தடங்கள் வருது பாருங்கள். ஏற்கனவே இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து பிளான் பண்ணது. நம்ம வந்து அது வரையும் வர முடியாமல், அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ண முடியாமல், டிக்கெட் புக் பண்ணாலும் நம்ம வந்து போர்டிங்கை விட்டு சென்னையில் ஏறி மறுபடியும் இங்கே வந்து அதாவது மணி ஷார்ட்டேஜ் ஆகி, ஏன்னா நம்ம வந்து முஸ்தாங்கில் வந்து நம்மளால் இது கம்மியான மணி வச்சு சர்வை பண்ண முடியாது. திருப்பி போயிட்டு இந்தியா போயிட்டு என்னன்னு தெரில, எனக்கு டைம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து ஏடிஎம் கூட வந்து வேலை செய்யலை பாருங்கள். ஆனால் 500 ரூபா இந்தியா ஏடிஎம் வந்து இங்கே வேலை செய்யும், நேபாளில் வேலை செய்யும். ஆனால் என்னாச்சு அப்படின்னா நம்மளோடது வந்து வேலை செய்யலை. அதுக்கு வந்து 500 ரூபா எடுத்து அந்த 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, நேபாளி ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அது கொடுத்துமே வந்து பாருங்கள் நம்மளோட அமௌண்ட் வந்து அனபிள்டு ப்ராசஸ்ன்னு வருது. அப்படியே வர்ற வழியில் ஒரு அழகான ஒரு லேக் ஒன்று இருந்ததுங்க, காட்டுறேன். லேக் வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு என்ன டிக்கெட் என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், லேக்கான என்ட்ரி கேட்டு வந்து அந்த சைடுன்னு நினைக்கிறேன், அந்த சைடு இருக்குது. இந்த பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள், போட் ஃபார் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு. சும்மா உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து அங்கே போட்டிங் போகல, இருந்தாலும் இதில் உள்ள ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். ஆனால் லேக்குன்னு தான் பேர், ஆனால் யாருமே வந்து லேக்கில் அங்கே பாருங்கள் வெறும் சும்மா அப்படியே கிடக்கு. காட்டுறேன் பாருங்கள், இங்கே இல்லைங்க, இங்கே பாருங்களேன், யாருமே ஒரு ஆள் கூட வந்து லேக்கில் வந்து போகல பாருங்கள். ஸோ இதில் உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ ரைடு போட்டு
டிரைவர் பர் ஹவர், அதாவது 900 ரூபாய். எல்லாமே வந்து நேபாளியில் தான் கொடுத்துருக்கு. இங்கே உள்ள சீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பா, இது என்னமோ எனக்கு நேபாள் மாதிரியே தெரில. ஏன்னா நேபாள் அந்த சைடு நம்ம இந்தியா பார்டர் உள்ள சைடுக்கும் இங்கே உள்ள ஒரு சீனுக்கும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சின்னதாக ஒரு குப்பை கூட காணும், எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், இது நீங்கள் ஏற்கனவே வந்து நாகாலாண்டில் இந்த மாதிரி இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம முன்னாடியெல்லாம் நாகாலாண்டெலாம் போயிருந்தோம்ல, அங்கே வந்து அவங்களோட ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது எதுவும் நாகா ஹோட்டலாக என்னன்னு தெரில, அதே மாதிரி ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. இல்லைங்க நாகா ஹோட்டல் கிடையாது. இது நாகா ஹோட்டலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு அந்த பொம்மை போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து எரும மாடோட கொம்பு இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்களேன் சைனீஸில் எழுதியிருக்கு. இது ஹோட்டல் வந்து பாருங்கள் நம்ம நேபாளில் இருக்குது. ஏதோ செகண்டரி லாங்குவேஜ் மாதிரி அவங்க வந்து சைனீஸில் எழுதியிருக்காங்க. ஸ்ரீலங்காவிலலாம் வந்து பாருங்கள் அவங்களோட சிங்களீஸில் எழுதி கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதியிருப்பாங்க, அதாவது செகண்டரி லாங்குவேஜ் மாதிரி. ஆனால் இங்கே வந்து அப்படி நேபாளில் செகண்டரி லாங்குவேஜ் கிடையாது. இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சைனீஸில் தான் முக்கால்வாசி ஒரு 90% வந்து சைனீஸில் தான் எழுதியிருக்காங்க. டவுட்டை வந்து கிளியர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல சைனீஸில் நிறைய இடத்துல எழுதியிருக்குல்ல, இது வந்து எதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்களா அண்ணன், அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்களாம். அதாவது இந்த பாப்புலேஷனில் இங்கே சுற்றிட்டு இருக்காங்களா, இதில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் பீப்புள் தானா. எதுக்காக அப்படின்னா, இங்கே வந்து திபெத் இருக்குல்ல, அந்த திபெத்தின் மக்களும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்கள், திபெத் கேலரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம வந்து நோட் பண்ணாமல் விட்டோம். இந்த திபெத் ஹோட்டலு, திபெத்தின் ஹோட்டலு, இந்த மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால அவங்க வந்து இந்த சைனீஸ்லேயும் எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப தூரம் நடந்து வந்து முடியலைங்க, ரொம்ப களைச்சி போயிட்டேன். இங்கே வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த ஹோட்டல் வேறு, இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது, இங்கே ஜூஸ்லாம் இருக்குது. எவ்வளோ தெரியுமா ஜூஸு? ஆரஞ்சு ஜூஸு. நீங்களே கேட்டு பாருங்கள், அவங்க வரட்டும், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இதை காட்டுறேன். இதாங்க அந்த ஆரஞ்சு ஜூஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணது. ஸோ அண்ணன்ட்டே ப்ரைஸ் கேட்போம். பாய் கித்தனை ப்ரைஸ்? 250 ருபீஸ், அதாவது நேபாளி ருபீஸில் வந்து 250 ருபீஸ். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ருபீஸில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மேலே இப்போதைக்கு கால்குலேட் பண்ண முடியாதனால நான் வந்து சைடில் போடுறேன் பாருங்கள்.